அதனால தான் சீமான் களத்தை விட்டு ஓடிய நாய்கள்னு எடப்பாடி, என்டிஏ, விஜய் 3 பேரும் களத்துக்குள்ள நிக்கலங்கிறத அடிச்சாரு. இந்த நாட்டின் மானத்தை காப்பாத்தின, RSSின் மானத்தை காப்பாத்தின, பாஜகவின் மானத்தை காப்பாத்தின, இந்தியர்களின் மானத்தை காப்பாத்தின, இந்துக்களின் மானத்தை காப்பாத்தின. ஒரு பிரச்சனையை சொன்னாதான் மக்கள் ஓட்டு போடுவான். கண்ணை மூடிட்டு விஜய்க்கு வீட்டில் ஒரு ஓட்டு, ரஜினிகாந்துக்கு 2 ஓட்டு, சிவகார்த்தியனுக்கு 2 ஓட்டு, அஜித்குமார் 2 ஓட்டுலாம் குடும்பத்துல ஒரு ஓட்டு கண்டிப்பா தாவேக்காக்கு இருக்குங்கிறாரு. அது கிளைம். ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்காகவும் சீமான் போராடுறார். ஒவ்வொரு பறையர் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும். காங்கிரஸ் தான் விஜய் தரப்பு தேடுறாங்க. விஜயோட நிர்வாகி நாஞ்சில் சம்பத்னாலும் சரி, விஜயோட அப்பா இன்னைக்கு பார்லிமெண்ட்லேயே வந்து நிர்மலா சீதாராமனுக்கு டப் கொடுத்து பேசுறாரு. அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, புலமை இருக்குது. அவரும் நான் தான் டிவி போட்டியை உடைச்சு மாற்றினாரு. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், அரசியல் ஆய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ ரொம்ப பரபரப்பா அரசியல் களம் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு தொகுதிகள் யாருக்கு பங்கீடுகள் இருக்கும், அதை தொடர்ந்து யார் வேட்பாளர்களா இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப சூடு பிடித்திருக்கு களம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தாவேக்கா பத்தின ஒரு விஷயம் என்னன்னா, அது கூட்டணிக்காக அவங்க காத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கூட்டணி அவங்களுக்கு எந்த கட்சியும் வரல, ஆனாலும் அவங்க வந்து தனித்து போட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. முக்கியமா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தாரு, 18% வந்து தனியாவே தாவேக்கா வாங்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வாக்கு வங்கி அவங்க அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கு. கருத்து கணிப்புகளும் அதை சொல்லுது. கண்டிப்பா அவங்க வந்து தனித்து நின்னாலுமே 18% வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு செய்தியையும் இவர் சொன்ன கருத்தையும் எப்படி பாக்குறீங்க? ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி, ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி மாதிரி புலம்பி திரிகிறாரு. களம் அமைஞ்ச பிறகு, அணிகள் அமைஞ்ச பிறகுதான் ஒரு கட்சி என்ன வாக்கெடுக்குன்னு சொல்ல முடியும். இப்ப இஷ்யூஸ் என்ன? 234 கேண்டிடேட்டு தாவேக்கா போட்டுக்கிடுவாங்களா? 6ஆம் தேதி வந்து விருப்ப மனு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. விருப்ப மனுக்கு ஏதாவது ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? தேமுதிக விருப்ப மனுவுக்கு தமிழ்நாட்டில் 15,000 ரூபா, புதுச்சேரியில் 10,000 ரூபா, 30 தொகுதிக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கட்சிக்கு 15,000 10,000 கொடுத்து நான் அந்த கட்சியில் ஒரு பிரமுகர்னு சொல்லி காட்டுறதுக்கு விருப்ப மனு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்கிறது 29 சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் பற்றி எதிர்கட்சியார்ந்த ஒரு கட்சி கொடுத்துருக்குறாங்க. தாவேக்கால அப்படி விருப்ப மனுவுக்கு ஏதாவது பணம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்களா? ஏற்கனவே ஆன்லைனில் விருப்ப மனு கொடுக்கலான்னு சொன்னாங்க. ஆன்லைன் விருப்ப மனுங்கும் போது கட்டணம் பற்றி எதுவும் சொல்லலை. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா, விஜய்க்கு பிறந்த நாள் 214 தொகுதியில் கொண்டாடப்பட்டதாட்டு தினத்தந்தியில் வந்து புஷி ஆனந்த் ஐயா அவர்கள் வந்து செய்தி கொடுத்தாங்க. அது 214 தொகுதியிலையும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அது நல்ல விஷயம், நான் பாராட்டுறேன். ஆனால் 35 இடத்துக்கு மேலே அது நடக்கலைங்கிறது நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கிராக் செக் பண்ணதில் எங்களுக்கு கிடச்சிது. அப்போ நீங்கள் அதுக்குள்ள ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்குறேன். ஆதாரத்தை கொடுக்காம 10 கோடி ரூபா ஜான் அரிக்கிசாமி கொடுத்து பலகீனமான பத்திரிகையாளர்களை பிடிச்சி கருத்து கணிப்பு அது இதுன்னு போய் புரட்டுகளை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ப தகுந்த ரியாலிட்டி எதுவுமே தாவேக்கா சைடில் இல்லை. அந்த வகையில் இன்னைக்கு நான் அவங்க வேட்புமனு தாக்கலுக்கு பணம் வாங்குறாங்களா இல்லையா அதை அவங்க வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் எத்தனை பேர் வந்து கட்டியிருக்காங்கங்கிறத அவங்க பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கணும். கிள்ளியூர் தொகுதியில் எத்தனை பேர் கட்டியிருக்கிறாங்க, அது எத்தனை ரூபா கொடுத்து அந்த வேட்புமனுவை கட்டினாங்கிறத தெரிவிக்கணும். ஏன்னா நான் அவங்கள பற்றி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு 234 கேண்டிடேட் உங்கள்கிட்ட இல்லை, 39 கேண்டிடேட்டு தெளிவாக போட்டிருக்கலாம். நீங்கள் லெட்டர் பேடாக இருந்து அதை போடாமல் கோட்டை விட்டீங்க. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் ஒரு கேண்டிடேட்டு போட்டிருக்கலாம். அதுவும் நீங்கள் வந்து போலர் ஸ்டேஷனுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடிட்டீங்க. இப்போ நீங்கள் 234 கேண்டிடேட் உங்களுக்கு இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. அப்போ நீங்கள் ஒருத்தான கேண்டிடேட்டாக இருக்கிறானா, 10,000 ரூபா செலவழித்து விண்ணப்பம் வாங்கக்கூடிய கேண்டிடேட் இருக்கிறானா? கிள்ளியூரில் எத்தனை பேர் 10,000 ரூபா செலவழித்து தாவேக்காட டிக்கெட்டு கேட்பான்? கிள்ளியூரில் தேமுதிக 1 விழுக்காடு ஓட்டெடுத்த இடம். ஸோ சினிமா கவர்ச்சி செல்லுபடி ஆகாத இடம். எம்ஜிஆர் திமுகவிலேருந்து புலவப்பட்டவர், அவரை சினிமா கவர்ச்சின்னு சொல்ல முடியாது. 55 விழுக்காடு கட்சியில் உள்ள ஒரு பொருளாளர், அவருக்கு வந்து 3 விழுக்காடு கிடைச்ச இடம். ஓசூரில் எம்ஜிஆருக்கு 9 விழுக்காடு கிடைச்ச இடம். அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களை நம்பி எத்தனை பேர் டிக்கெட் கேட்க வரான்? 214 தொகுதியிலும் உங்களை நம்பி 10,000 ரூபா. இப்போ அதிமுகவை நம்பி எடப்பாடி நான் இவ்வளவுதான் விமர்சனம் பண்ணாலும் அவருக்கே எக்கச்சக்கம் பேர் கட்டியிருக்கான். 15 கோடியா
15 கோடி ரூபா பணம் வேட்புமனு கட்டணமாட்டே இதாக இருக்குது. நீங்கள் வேட்புமனுக்கு என்ன கட்டணம் வச்சுருக்கிறீங்க, என்ன கலெக்ஷனுங்கிறது கொஞ்சம் வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டாக சொன்னால் கரெக்டாக இருக்கும். உண்மை டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்போது நம்ம அதை மறுக்க போகிறதில்ல. அடுத்தால பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறது அவர் சத்ரியன் சுதாகிட்ட வாங்கின அடி பொறுக்க முடியாமல் மயிலாடுதுறை கேண்டிடேட் ஆக முடியாத உள்ள அந்த ஒப்ராளத்தில் சுப்பிரமணிய சாமி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஒன்றும் பெரிய வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிரூபித்தாதான் ஓட்டு. சீமான் 8.22 விழுக்காடு வாக்கு எடுத்தது நிரூபித்த வாக்கு. கமலஹாசன் தினகரன் 2021 8 விழுக்காடு வாக்கு எடுப்பாங்கன்னு சொன்னாப்புல. சீமானை யாருமே கருத்து கணிப்பிலே வைக்கல. சீமான் நியர்லி 7 விழுக்காடு வாக்கு 2021 எடுத்தார். தினகரன் 2.5 விழுக்காடுக்கு போயிட்டாரு. கமலஹாசன் 2.5 விழுக்காடுக்கு போயிட்டார். ஸோ இந்த கருத்து கணிப்புகள் வந்து களம் அமைதுக்கு முன்னாடி உள்ள கருத்து கணிப்புகள் வந்து இன்அப்ரோப்ரியேட். அதை குப்பையில் கூடையெல்லாம் தூக்கி போடணும். அது யார் போனாலும் அது டஸ்ட்பின்னுக்கு போறதுக்கு தான் அது லாய்க்கு. மூன்றாவது சக்தி, முதன்மையான சக்தியா தாவேகா இருக்காங்கன்னு சொல்றாரு. அது அவங்க கிளைம், என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம். கமலஹாசனும் நான் தான் மாற்று, திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு நான் தான் மாற்றுன்னு டிவி பெட்டியை உடைச்சிட்டு சொன்னார். அப்புறம் நான் குறைச்சி மதிப்பிடல. அவர் பெரிய பிரச்சார பெருங்கன்னு திருமாவளவனும் ரவிக்குமாரும் மதிக்கிறாங்க. அவருக்கு ஒரு ராஜ்சபா கொடுத்துருக்காப்புல. அவர் ஒரு இன்னைக்கு பார்லிமெண்ட்லேயே வந்து நிர்மலா சீதாராமனுக்கு டப் கொடுத்து பேசுகிறாரு. அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, புலமை இருக்குது. அவரும் நான் தான் டிவி பெட்டியை உடைச்சி மாற்றினார். விஜயகாந்த் மாற்றுன்னு தான் சொன்னார். எல்லாரும் மாற்றுன்னு சொல்கிறது இயல்பான ஒரு இது தானே. அந்த கிளைம் அவங்க வைக்கிறதுல தப்பு இல்லையே. இப்ப இதை காங்கிரஸ்ல இருந்து ஒரு நபர் சொல்றாருங்கும் போதுதான் கவனம் பெறுது. அப்ப திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இன்னும் அப்படிதான் இருக்கு. அவங்க இன்னும் அதை பத்தின ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலங்கும் போது நமக்கு அந்த சந்தேகம் எழுது இல்லையா? ஏன்னா ஏற்கனவே திமுக இருக்க எம்எல்ஏக்கள் ஏதாவது சொல்றது வந்து காங்கிரஸ்ல இருக்கிறவங்க மறுப்பு தெரிவிக்கிறதுன்னு ஒரு பக்கம், இன்னொன்னு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் வந்து இவரை பார்த்து சொல்லியிருந்தாரு. சோ இந்த மாதிரி உள்ள வந்து கூட்டணிகளுக்குள்ள இருக்க பிரச்சனையை தாண்டி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை நிலவிக்கிட்டே இருக்கு. அது என்னைக்கு முடிவுக்கு வரும்? ஒருவேளை காங்கிரஸ் வந்து இந்த வாட்டி வேற ஏதாவது முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்துட்டே இருக்கே சார். அதுக்கு என்னைக்கு எஸ் ஏ சந்திரசேகர் காங்கிரஸ் அதிகாரத்துக்காக வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் தேவையக்கா கூட்டணி விரும்பதாட்டு நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்கிறாரு. ஒரு வேளையில் 117 117 செல்வ பெருந்தகை முதல்வர் அல்லது கார்த்திக் சிதம்பரம் முதல்வர்னு விஜய் முதல்வர் பதவியை காங்கிரஸ் சிஎம்மாக இருந்த கட்சி தானே கொடுத்தாங்கன்னா ஒரு வேளையில பரிசீலிக்கலாம். விஜய் முதல்வர் ஆஃபர் கொடுக்காரான்னு தெரியல. அவர் தலைமையில தானே சார் கூட்டணி, அது அவர் தான் சொல்றாரு. காங்கிரஸ் சொல்லலையே. காங்கிரஸை நீங்க தானே தேடுறீங்க. காங்கிரஸ் வந்து திமுகவோட தானே குழு போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். ராகுல் காந்தியும் கனிமொழியும் தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் குழு வந்து திமுக தானே சந்திச்சுட்டு போகிறான். ஸோ அவன் திமுக கூட்டணியில் தானே அவன் இருக்கான். ஸ்டாலின் தானே இன்னைக்கு ராகுல் காந்திக்கு அந்த அறிக்கையை விட்டு அவங்க ஒன்றா தானே இருக்கிறாங்க, ஒன்றா தானே ஜெயித்துட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு தரப்பு தானே காங்கிரஸ் வேணுங்கிற கருத்தை பேசுகிறாங்க. இவர் பிரவீன் சக்கரவர்த்தி கூட திமுக கூட்டணிக்கு எதிராக பேசலையே. மாணிக் தாகூர் பேசலை, இவங்க ஜோதிமணி பேசலை. இப்போ காங்கிரஸ் வரணுங்கிறத இவங்க தான் பேசுகிறாப்புல. அப்போ அதை ஐயா ஸ்டாலினை வச்சு ப்ரோக்ராம் நடத்தக்கூடிய ஐயா ப. சிதம்பரம் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட ஆசையை ஐயா எஸ் ஏ சந்திரசேகர் சொல்கிறாருன்னா காங்கிரஸுக்கு பார்கெனிங் கூடுது. அப்போ காங்கிரஸ் டேர்ம்ஸில் தான் விஜய் போய் ஆகணும். காங்கிரஸை தான் விஜய் தரப்பு தேடுறாங்க. விஜயோட நிர்வாகி நாஞ்சில் சம்பத்துனாலும் சரி, விஜயோட அப்பா அவர் கட்சி கூட்டத்திலலாம் இருந்தார். புஷி ஆனந்த் தான் கட்சிக்கு தந்தை புஷி ஆனந்த் தான். என்றாலும் எஸ் ஏ சந்திரசேகர் கட்சி கூட்டத்திலாம் இருந்தார் பேசுகிறாருன்னா அப்போ காங்கிரஸுக்கு பார்கெனிங் தான் ஏறுது. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பார்கெனிங் ஏற்றின மாதிரி. அப்போ விஜய் செல்வ பெருந்தகையோ இவர் கார்த்திக் சிதம்பரத்தையோ சிஎம்மா சொல்லுவாரா? காங்கிரஸ் வந்து ஆட்சியில போங்கன்னு கேட்கறாங்களா? திமுக அதுக்கும் ஒரு முடிவு சொல்ல ஆட்சியில பங்கு திமுக கேட்பாங்க. ஒண்ணும் இல்லாத 0% விஜய்கிட்ட எப்படி கேட்கறதுல என்ன லாபம்? அவசியம் இல்லை, ஃபர்ஸ்டே சொல்லிட்டார்ல. அந்த கட்சிக்குள்ள கேட்கறாங்க. விஜய் ஒண்ணுமில்லாதவர் ஜெயலலிதாவால வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு 14 விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு அந்த தோல்விக்கு பிறகு அரசியலே பேசாதவர், எங்கேயும் பலம் நிரூபிக்காதவர், அவர் ஆட்சியில் பங்கு கேட்கணும்னு சொல்றதுக்கும் நிரூபித்த முதலமைச்சராக இருந்து சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? நீங்கள் யார் ஆட்சியில் பங்கு தாரன்னு சொல்றதுக்கு? நீங்கள் ஒரு 2024 ஒரு 39 கேண்டிடேட் போட்டு ஒரு 20 விழுக்காடு ஓட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஆட்சியில் பங்குன்னா அது அர்த்தம். இது பைத்தியக்கார பத்திரிகையாளர் 4 பேருக்கு சும்மா வேலை இல்லாமல் பக்கத்தை நடப்பதுக்கு பயன்படுமே தவிர என்ன யூஸ் இருக்கு அதில்? நீங்கள் யாரு, உங்கள் பலம் என்ன? அவர் ஒரு மேடையில் வந்து பேசுறாருன்னா அது பேசு பொருளா மாறுது. அன்னைக்கு ஃபுல்லா அவர் சொல்றது பேசு பொருளா மாறுறது வேற.
வாக்கு நிரூபிக்கிறதுக்கும் பேசு பொருளா மாறதுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியாதா? குடும்பத்துல ஒரு ஓட்டு கண்டிப்பா தாவேக்காக்கு இருக்குங்கிறாரு. அது கிளைம். ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்காகவும் சீமான் போராடுறார். ஒவ்வொரு பறையர் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும், ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் 5 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. ஸ்டாலின் கலைஞர் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு பிரியாரிட்டி ரெசர்வேஷன் கொடுத்ததுல பறையர் குடும்பத்துக்கும் தேவேந்திர குல வேளாளர் குடும்பத்துக்கும் நஷ்டம்ங்கிறாரு. இவர் சினிமாவை பார்த்துட்டு பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் அருந்ததியர்களும் ஓட்டு போடுவாங்கன்னு கருவாட்டு சாம்பாரா வளமும் போகாம இடமும் போகாம நடுப்பட்டில் அடிபட்டு சாவக்கூடிய ஒரு அரசியல் எடுக்கிறார். அவர் கம்யூனிட்டி பேசிஸாவே போல, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் எனக்குன்னு இருப்பாங்க. அது சரத்குமார் திருமங்கலத்துல எம்ஜிஆருக்கு நாடியில விட்டு எனக்கு நாடியில விட்டு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலன்னு நோட்டாக்கில போனார் இல்லையா? கம்யூனிட்டி பேசிலே போகாம ஜாதியை வச்சு சொல்லி கிறிஸ்தவ முஸ்லிம் பிரச்சனைகளில் ஓடோடி வர அரசியல் கட்சிகள் இந்துக்களின் பிரச்சனையில் மௌனமேனு சொன்ன மதுசூதனன், இந்து முன்னணிக்காரங்க ஐயா தாழ்நிலை நாடார் கூட இருந்த ஒரு இந்துக்களின் பிரச்சனையை அரசியல் கட்சிகள் புறக்கணிக்காங்கன்னு சொல்லி 1000 ஓட்டுக்கு மேலே எடுத்தார். சரத்குமார் சில 100 ஓட்டுகள் தானே எடுத்தார். ஒரு பிரச்சனையை சொன்னாதான் மக்கள் ஓட்டு போடுவான். கண்ணை மூடிட்டு விஜய்க்கு வீட்டில் 1 ஓட்டு, ரஜினிகாந்துக்கு 2 ஓட்டு, சிவகார்த்தியனுக்கு 2 ஓட்டு, அஜித்குமார் 2 ஓட்டெல்லாம் ஏட்டு சுரக்கா காகித புலி கதைக்கு உதவாது. ஆனா இப்போ சமூகம் சார்ந்து ஓட்டு போடுற மக்கள் கிடையாது. மக்கள் இப்போ இளம் தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மாற்று அது ஏன் சமூகம் சார்ந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர் மதவெறி கொண்டு மோடி இந்த நாட்டின் மானத்தை, RSSின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்தின மோடிய கொள்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு தேச துரோகர், அர்பன் நக்சல், மத வெறியில இருக்கவனுக்கு ஏன் அந்த ஓட்ட மக்கள் போடணும்? இப்ப அவர் எதுக்கு அவங்கள சொல்றாங்க? மத வெறியில தான் சொல்றாரு. மத வெறி தான் அவர் சொல்ல வைக்குது. இந்த நாட்டின் மானம் எதிரின்னு சொல்றாரு. இந்த காரணம் நம்ம எப்படி சார் எடுத்துக்க முடியும்? கொள்கை எதிரின்னா ராகுல் காந்தி யோக்கியமா? சோனியா காந்தி யோக்கியமா? இத்தாலி கத்தோலிக் சோனியா காந்தி யோக்கியமா? நாட்டுல போபல்ஸ் ராணுவத்துல ஊழல் பண்ண ராஜீவ் காந்தி யோக்கியமா? ஈழத் தமிழர்களை கொண்டு குவித்த சோனியா காந்தி யோக்கியமா? மக்கள் அனுமதியை மீறி சட்டத்தை மீறி அரசாண்ட இந்திரா காந்தி யோக்கியமா? சஞ்சய் காந்தி பிளைட் ஆக்ஷன்ல செத்ததும் ராஜீவ் காந்தியை கொண்டு வந்த வாரிசு அரசியல் பண்ண காங்கிரஸ் யோக்கியமா? காங்கிரஸுக்கு ஊதுகுழலா ஒட்டுண்ணியா தொங்கு சதையா இருந்துகிட்டு இந்த நாட்டின் மானத்தை காப்பாத்தின, RSSின் மானத்தை காப்பாத்தின, பாஜகவின் மானத்தை காப்பாத்தின, இந்தியர்களின் மானத்தை காப்பாத்தின, இந்துக்களின் மானத்தை காப்பாத்தின மோடிய கொள்கை எதிரின்னு சொல்றது மத அரசியல் இல்லாம என்ன அரசியல் மேடம்? இப்ப அவர் எடுக்கிறது திமுகவையும் பிஜேபி. ஏன்னா இப்பதான் அவங்க ஆளும்ல இருக்காங்க. இப்ப களத்துல இருக்கவங்க காங்கிரஸ் யோக்கியமானு கேக்குறேன் மேடம். அவர் களத்துல இருக்கவங்களை பேசுறவங்க திமுகவை இங்க அதெல்லாம் இல்ல, பாஜகவை அங்க இருந்து இத்தாலிய மதமாற்ற லயலோ கும்பலோட மதவெறி பேசுது மேடம். என் கருத்து நீங்க மறுக்கலாம், அது உங்க உரிமை. அது அவங்க கருத்தை நீங்க சொல்றீங்க. இன்னொரு விஷயம், அவரு பேசுற விஷயங்கள்ல இப்ப நீங்க சீமான் அவர்களை பத்தி பேசுறீங்க. அவர் இந்த மாதிரி 8% வச்சிருக்காரு அப்படின்னு. ஆனா அவர் சொல்லும் பொழுது அவரோட இதுல இப்போ திமுகவோட சேர்ந்து இருக்கிற கூட்டணி ஒருபுறம் இருக்காங்க, நம்ம தலைமையில இருக்கக்கூடிய நம்மளுடைய கட்சி ஒரு தலைமையில இருக்கு, அடுத்து பிரதமர் அதாவது பிஜேபியும் மற்ற பலருங்கிற மாதிரி சீமானையும் ஒதுக்கிட்டாரு இல்லையா? சீமான் அங்க அவர் ஒதுக்கிறதுனால ஒன்னும் ஒதுங்கிற போது இல்லையா? கமலஹாசன் சீமான பற்றியா பேசினாரு, டிடிவி சீமான பற்றியா பேசினாரு. சீமான் தானே இன்னைக்கு 8.2 விழுக்காடு இருக்காரு. களத்துல சீமான் நின்னாரு. கமலஹாசன் தினகரன் விக்கிரவாண்டி களத்திலையும் நாங்குநேரி களத்திலையும் வெள்ளூர் களத்திலையும் நிக்கல. களத்துல சீமான் நின்னாரு. களத்துல நின்னோர் இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறாரு. கமலஹாசனும் தினகரனும் அந்த அங்கீகாரத்தை பெற முடியல. விஜயும் லெட்டர் பேடா ராகுல் காந்திக்கு சீட்டு போயிருமோன்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா 39 கேண்டிடேட் போடாம இருந்தாரு. கமலஹாசன் 2.0 வாட்டு விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் கேண்டிடேட் போடாம லெட்டர் பேடா இருந்தார். அதனாலதான் சீமான் களத்தை விட்டு ஓடிய நாய்கள்னு எடப்பாடி, NDA, விஜய் 3 பேரும் களத்துக்குள்ள நிக்கலங்கிறத அடிச்சாரு. களத்துக்குள்ள இருந்து அவர் அடிக்கிறாரு. அவர் பப்ளிசிட்டிக்காக ஒரு ஷோ பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. களத்துக்குள்ள இன்னும் வரலையே. வந்து ரிசல்ட் தேர்தல் ஆணையம் சொல்லும் போது தானே அவர் கமலஹாசன் 2.0 இவரு போலியான அரசியல்வாதி, மக்கள் பிரச்சனையை பேசாத அரசியல்வாதி, பார்ட் டைம் அரசியல்வாதி, கமலஹாசன் மாதிரி தான் இஷ்யூஸை பேச மாட்டாரு, கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு, ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடிட்டாருங்கிற தீர்ப்பை மக்கள் அளிப்பாங்க. சரி, இப்ப அவர் இப்ப சீமான் அவர்கள் ஒரு பேசுறங்கும் போது இந்த காரணம் நீங்க சொல்றீங்க. ஒரு பக்கம் ஒரு பேச்சு போயிட்டே இருக்கு சமூக வலைதளங்கள்ல. ஏன்னா 2 பேருமே மாற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்தாங்க. 2 பேருக்கு பின்னாடி இளைஞர்கள் பட்டாளம் அப்படிங்கிறது ஒரு சதவீதம் இருக்குங்கும் போது சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் எங்கேயும் பெருசா எதிர்த்து பேசுறது கிடையாது. விஜய் அவர்களும் சீமான் எங்கேயும் எதிர்க்க வேண்டிய அவசியம் வந்ததுல அவங்களும் பேசு. ஸோ அவங்க 2 பேரும் ஒருவேளை ஒரு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அவங்க ஒரு முடிவெடுத்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள் சில தகவல்கள் கசியுது. அதற்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமா சார்? ரொம்ப குறைவுமா. ஏன்னா
நான் புஷி ஆனந்த் என்கிட்ட பேசும்போதே நான் சொன்னேன் அவர்கிட்ட 39 கேண்டிடேட் போடுங்கன்னு சொன்னேன், தேர்தலை புறக்கணிக்காதீங்கன்னு சொன்னேன். அவங்க சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு மதவெறி அரசியலை பண்ணாங்க. சிஏஏல இந்திய முஸ்லீம்களுக்கு என்ன பாதிப்பு? மோடி வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இங்கேருந்து வந்த இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிஸ், சொராஸ்டியன்ஸ், சீக்கியர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாரு. அந்த ஊர் வந்து முஸ்லீம் நாடு, அவங்க முஸ்லீம் அல்லாத மற்றவங்களை துன்புறுத்தி நாட்டை விட்டு துரத்துறாங்க. அப்போது அங்கேருந்து வந்த முஸ்லீம் தவிர மற்ற இந்து, கிறிஸ்தவர், புத்திஸ்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாரு. இதனால இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் 2024 சிஏஏ எதிர்ப்புங்கிற ஒரே ஒரு கருத்தை, மதவாத கருத்தை மட்டும் சொல்லி களத்துக்குள்ளே நின்னார் விஜய். விஜய் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்னு புருடா விட்டு விட்டுருக்கவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ அவர் அந்த இடத்துக்குள்ள ராகுல் காந்திக்கு பாதிச்சிரும் நம்ம நின்னான்னு நினைக்காம, யார் பாதிச்சா நமக்கு என்ன, நம்ம ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு நின்றுப்பாருன்னா விஜய்க்கு ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருக்கும், சீமானுக்கு ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளையில் விஜய்க்கு ஸ்ட்ரென்த் அதிகம் இருந்ததுன்னா விஜய் சீமானை எனக்கு சபார்டினேட்டாக வாங்கன்னு கூப்பிட்டா நியாயம். சீமானுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் இருந்ததுன்னா சீமான் விஜயை சபார்டினேட்டாக வாங்கன்னு கூப்பிட்றது நியாயம். இப்போ சீமானுக்கு ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும், விஜய்க்கு ஸ்ட்ரென்த் தெரியாது, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட். அதுதான் இங்கே பிரச்சனை. இதுதான் நீங்கள் கருத்து கணிப்பில் உள்ளதை வந்து தேர்தல் ஆணையம் டேட்டாவாக சொல்கிறாங்க. கருத்து கணிப்பு 7-8 கருத்து கணிப்பு வருது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா கருத்து கணிப்பு ஒன்று வருது, இந்தியா டுடே கருத்து கணிப்பு ஒன்று வருது, சி ஓட்டர் ஒன்று வருது, ரெட்டிகள் ஒன்று வருது, பாண்டே ஒன்று சொல்கிறாரு, இடமலம் தம்பி கிஷோர் கே சாமி ஒன்று சொல்கிறான். அவன் சொல்கிறது அவன் உரிமை தம்பி தான் நமக்கும். அப்போ ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒவ்வொன்றா வரும்போது அதை வச்சு யாரும் கூட்டணி போக முடியும்? விழுந்தாதான ஓட்டு. மேலும் கருத்து கணிப்புங்கிறது இஷ்யூஸ் எவால்வ் ஆகி களம் அமைகிறதுக்கு முன்னாடி, அணி அமைகிறதுக்கு முன்னாடி உள்ள கருத்து கணிப்பை நம்ம வந்து வேலிடிட்டாக எடுக்க முடியாது. ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட் தான் கருத்து கணிப்பு. நான் ஒட்டுமொத்த கருத்து கணிப்பும் குறை சொல்லலை. இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு 23 விழுக்காடு ஓட்டு சொன்னாங்க. ஆனால் அவர் எடுத்தது வந்து 3.5 விழுக்காடு தான் எடுத்தார். அப்போ இஷ்யூ அமையும் போது இருமுனை போட்டி ஆகுது. இருமுனை போட்டியில் பல நிரூபிக்காத பிரசாந்த் கிஷோரால் தாக்கு பிடிக்க முடியலை. அதே மாதிரி இப்பவும் இருமுனை போட்டி ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துட்டுன்னு வைங்க, விஜய் எப்படி தாக்கு பிடிப்பார்? அப்போ நீங்க பலம் நிரூபிச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெயிட்டேஜ். இன்னைக்கு சங்கராச்சாரியார்ல இருந்து குருமூர்த்தியில இருந்து 1000 பேர், அர்ஜுனமூர்த்தியில இருந்து கேடி ராகவன்ல இருந்து தென் கிஷோர் கே சாமியில இருந்து ரங்கராஜ் பாண்டேல இருந்து வைகுண்ட ராஜன்ல இருந்து பலரும் வந்து சீமான கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்கன்னா 8 விழுக்காடு வாக்கு எடுத்ததுனால அவரை கூப்பிட்றாங்க. அப்போ அவர் வந்து நான் 8 விழுக்காடு வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் எடுத்தேன், மீண்டும் நான் பலகீனப்படுத்தணும்னு அவர் தனிச்சு போறாரு. ஸோ அவர் கணக்கு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தணும்னு தனிச்சு போறாரு. விஜய்க்கு நிர்பந்தம், பலத்தை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார். இப்போ பலத்தை நிரூபிக்காத விஜய்க்கு இவ்வளோ ஓட்டு இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் கூட்டணி போனதுதான். அப்படி யாரும் போகலையே. இப்போ எடப்பாடியே விஜயை கூப்பிட்டாரு, ஆனால் என்ன சீட்டு கொடுப்பாருங்கிறது தெரியாதுல்ல. புரியுது. சரி, இப்போ ராமதாஸ் அவர்கள் இன்னும் என்ன முடிவெடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தேமுதிக இன்னும் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. 2 பேருமே இன்னும் கூட்டணி பத்தின ஒரு முடிவு சொல்லல. தேமுதிக 3 பக்கமுமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் வருது. அவங்களோட முடிவு பக்கங்கிறது கற்பனை செய்தி, பொய் செய்தி. விஜய் அவங்க அடிச்சுட்டாங்க. ஓகே, விஜயகாந்தா இல்லையாங்கிறது தேர்தல் ஆணைய ரிசல்ட் வந்தாதான் தெரியும்னு சொன்னாங்க. இவ்வளவு வரிஞ்சு கட்டிக்கிட்டு தேமுதிக விஜய பெரிய சக்தியா நினைச்சு கூட்டணி பேசுறாங்கன்னு ஊடகங்கள் செய்தி போடணும். அப்போ ஊடக தர்மம் இல்லைல்ல. ஒன்னும் நீ அவங்க சொன்னதோட பொருளின் அர்த்தத்தை புரியல. இப்போ அது 2 தடவை சொல்லிட்டாங்க. அவங்க விஜய குறை சொல்லல, விஜயகாந்தா இல்லையான்னு தேர்தல் ரிசல்ட் வந்தாதான் தெரியும்னு சொல்றாங்க. அப்ப திமுக இல்ல அதிமுக 2 தான் அவங்க பார்கெனிங்ல இருக்குது. ஆனா ஊடகங்கள் வந்து விஜய்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஜானாரிகிசாமி முயற்சியில ஒரு போலியா பொய்யா கட்டமைக்கிறாங்க. அதுதான் தவறுன்னு நான் சொல்றேன். இப்போ தினகரன் அப்போ விஜயை வந்து பெருசா பேசினாரு, அவர் இப்போ எடப்பாடி கூட கூட்டணி போயிட்டாரு. காரணம் எடப்பாடி பலம் நிரூபிச்சவர். இப்ப தேமுதிக பொறுத்தவரை திமுக கூட்டணியில போறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம்னு நினைக்கிறேன் நான். ராமதாஸ் அவர்கள் தேமுதிகவுக்கு அதிமுக கூட்டணியில போனா அவங்க தோத்து போவாங்க. 19 தோத்து போனாங்க, மோசமா தோத்தாங்க. 24 தோத்து போனாங்க, விருதுநகர் தவிர மோசமா தோத்தாங்க. பட் அவங்களால அதிமுக லாபம் அடைஞ்சு, சீட்டு ஜெயிக்கலனாலும் வாக்கு லாபம் அடைஞ்சது. ஸோ அவங்களுக்கு திமுக கூட்டணி தான் லாபம், சீட்டில் ஓடிட்டு இருக்கு. ராமதாஸுக்கு
ஆஃபர் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒரு காலத்தில் ஐயா ஐயான்னு ராமதாஸ் காலில் புரட்சி தலைவியும் மக்கள் முத்தமிழறிஞரும் விழுந்தாங்க. ஒரு டிவியில் கூட ராமதாஸ் காலில் ஜெயலலிதாவும் கருணாநிதி விழுந்தாங்கங்கிறத சொல்லும்போது அப்ஜெக்ஷன் வந்தது. நான் இன்னைக்கும் சொல்கிறேன், காலில் விழுந்தாங்கன்னா அந்த அளவுக்கு ராமதாஸ் தான் வெற்றி வீரர் வட தமிழகத்தில்னு அவங்க இருந்தாங்க. விஜயகாந்த் 2016 திமுக கூட்டணியில் செய்திருப்பாருன்னா ஜெயலலிதாவும் கருணாநிதியும் அவர் காலில் விழுந்ததான் நீங்கள் தான் டிசைடிங்ல இருப்பாங்க. மூப்பனார் காலில் எப்படி விழுந்தாங்க, ஒரு டிசைனிங் ஃபேக்டருங்கிற அந்தஸ்தை நான் அழுத்தி சொல்றதுக்கு நான் சொல்றேன். வெற்றிக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு அணி தேரிவார் அந்த அந்தஸ்தை ராமதாஸ் இழந்துட்டாரு. தோத்துக்கிட்டு இருந்தாரு, தோத்த கட்சியில பிளவு. அதுல அன்புமணி தான் தனக்கு எதிராக எடப்பாடியில நின்று தனக்கு டப் கொடுக்க முடியும். சௌமியா அன்புமணியா நின்னா தான் ஒருவேளையில எடப்பாடியிலே 10.5 சொல்லி நின்னா தோத்துருவோங்கிற அச்சம் அன்புமணி மேலதான் எடப்பாடிக்கு வந்தது. அதனால அவருக்கு 18+ முன்னணி முடிச்சு யாருமே அவருக்கு கூட்டணிக்கு போகாத டைம்ல டக்குன்னு அதை முடிச்சு தனக்கிட்டையும் கூட்டணிக்கு ஒரு கட்சி வந்துட்டுன்னு அதை காட்டிட்டாரு. ஆனா ராமதாஸுக்கு பாமகவுக்கு டேக்கர்ஸ் இல்லை. திமுக அச்சப்படுறாங்க. 2011 பொருந்தா கூட்டணி ஆட்டு எலி தவளை நட்பாட்டு பாமக விசிக கூட்டணி போச்சு இல்லையா, அதே மாதிரி எலி தரைக்கிழுக்க தவளை தண்ணிக்கிழுக்க கதையாட்டு அது பொருந்தா கூட்டணியா போயிடக்கூடாதுன்னு திமுக பாமகவை மதிக்கல. ஸோ ராமதாஸுக்கு விஜய் கூட்டணி ஆப்ஷன் இருக்கு. ஓகே சார், இப்போ சீமான் அவர்களை வந்து திருமா வந்து கவனிக்கிறாரோ, இப்போ திருமாவளவன் வந்து அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய ஓட்டை வந்து கவனிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவர் வந்து இப்போ அடுத்து தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு மாநாடு தான் நடத்த போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே அவங்க ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க சீமான் அவர்கள். அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயம் அவருடைய ஆதரவாளர்களை இந்த பக்கம் இழுக்குவா? இந்த ஒரு கூட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி அரசியலில் திருமாவளவனுக்கு வன்னியர் ஓட்டு வேணும், உடையார் ஓட்டு வேணும், பிராமணர் ஓட்டு வேணும், செங்குந்தர் ஓட்டு வேணும், திமுகவில் உள்ள எல்லா சமூக ஓட்டும் வேணும். அப்படி இருக்கும்போது கூட்டணி அரசியலை பகைச்சிக்கிட்டு திரும்ப இஷ்யூஸ் எடுக்க முடியாது. கூட்டணி தேவையில்லை, பறையர் எழுச்சிக்காக நான் நிற்கங்கிற சீமானால் ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தோழர் வெல்ல முடியாது. இன்னும் அருந்ததியர்களால் பறையர் தேவேந்திர வேளாளருக்கு கடும் பாதிப்பு இன்னும் களமாட முடியும். இந்த சீமானின் களமாடுதல் பறையர் சமூகத்தை வீட்டுக்கு ஒரு பறையர் வீட்டில் இருக்கக்கூடிய சிவகார்த்தி ரசிகர்னாலும் சரி, அஜித் ரசிகர்னாலும் சரி, விஜய் ரசிகர்னாலும் சரி, 2 பேர் இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்னாலும் சரி, நம்ம சமூக நன்மைக்காக சீமான் தான் நிற்கிறாருன்னு சீமானுக்கு ஒரு ஆதரவுடையும் அவங்கள்ட்ட உருவாகுது. இது திருமாவளவனுக்கு கோர் ஓட். ஸோ தன்னோட கோர் ஓட்டு தன்னை விட்டு தனிச்சு போட்டிக்கிட்டு தன் சமூக இஷ்யூஸை பெருசாக எடுத்து நிற்கக்கூடிய சீமானை நோக்கி நகருதுங்கிறது வந்து திருமாவளவனுக்கு ஒரு சீமானுக்கு எதிராக தன்னோட வாக்கு வங்கியை காப்பாற்றுறதுக்கு ஒரு அரசியல் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இதையும் தாண்டி விஜய்க்கு கத்தோலிக்க பிள்ளைமார்கள் வந்து கத்தோலிக்க திருச்சபையில் ஆதிக்கம் பண்ணுறாப்புல. சீமான் ஒருத்தர் தான் கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷனில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு அநீதி, கல்ற தோட்டத்தில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு அநீதிங்கிறத குரல் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி பறையர் கிறிஸ்தவர்கள் பறையர்கள் இவங்களோட அரசியலை முன்னிறுத்தி கன்ஷிராம் பாணியில் ஒரு 100% கம்யூனிட்டி அரசியலை முன்னெடுத்து போகக்கூடிய சீமான் பறையர் சமூக அரசியலை ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியாக எதிர்காலத்தில் தனக்கு பறையர் சமூகத்தை உருவாக்கணுங்கிற ஒரு திட்டத்தோட ஒரு போகும்போது பறையர் சமூகத்தை கன்சால்டேட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்தை அணியை வெற்றி பெற செய்யக்கூடிய திருமா தன்னுடைய வாக்கு வங்கிக்கு ஒரு போட்டியாட்டு சீமானை கருதுறாரு. இதுதான் 100% உண்மை. ஒரு பக்கம் என் சகோதரர் தோல் திருமா வெற்றி பெறா இருக்கதே நான் வாழ்த்துறேன். ஒரு பக்கம் என் தம்பி சீமான் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம்னு வீட்டுக்கு ஒருத்தராக இருக்கக்கூடிய சிவகார்த்திய ரசிகனையும் அஜித் ரசிகனையும் ரஜினிகாந்த் ரசிகனையும் விஜய் ரசிகனையும் பறையர்களுக்காக பறையர் சமூக பிள்ளைகளின் கல்வி வேலை வாய்ப்புக்காக உங்கள் பிள்ளை சீமான் தான் நிற்கிறான்னு களமாடுறதையும் நான் பாராட்டுறேன். கண்டிப்பாக சார். இப்போ அரசியல் களத்தில் இருக்க பல்வேறு விஷயங்கள் பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசலாம். களம் மாறும், நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.